தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2011 டிசைர் இந்த வண்டி. ஸோ இந்த வண்டியோட கம்ப்ளீட் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் வாக் அரவுண்டு ப்ளஸ் வண்டியில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்க மாடல் பார்த்திங்கன்னா VDI. ஸோ மிட் ஸ்பெக்கில் வந்த டீசல் இன்ஜின் கொண்ட ஒரு வண்டி. ஸோ இப்போ ஹெட்லாம்ப் செட்டப் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் டைப் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நார்மல் ஹாலஜன் செட்டப்பு, லோ பீம் அண்ட் ஹை பீம் சிங்கிள் பேரலில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ரோசிங் வந்து இதில் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ VDIலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாக் லைட்டோட அவைலபிள் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பாடி கலர்டு பம்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓவரால் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மாடலில் அந்த டிசைர், இந்த பழைய மாடல் டிசைர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிக்கி ஸ்பேஸாக இருக்கட்டும், இன்டீரியர் ஸ்பேஸாக இருக்கட்டும், நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டு பேக்கேஜாக இருந்தது. நல்ல சேல்ஸ்லேயும் இருந்தது. ஸோ இன்றைக்கும் புது டிசைரை கம்பேர் பண்ணும்போது பழைய டிசைருக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டயர் செக்ஷன் வந்து இப்போ பாருங்கள் 185/70 R14 கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு VDI வேரியண்ட்ன்றதுனால அலாய் வீல் வந்து இதில் வராது. ஸோ டாப் எண்டுக்கும் மிட் ஸ்பெக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலாய் வீல், ஏர் பேக், ABS வந்து மிஸ் ஆகும். ஸோ DDIS பேட்ச், அதாவது நம்ம ஃபியட் சோர்ஸ் பண்ண அதே இன்ஜின் தான் 1.3 மல்டிஜெட் இன்ஜினு. அது வந்து மாருதி DDISன்னு குறிப்பிட்டு சேல் பண்ணாங்க. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஆவரேஜாக இப்போ நம்ம ஏன் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 feet 7 inches. அந்த சீட் ஹைட்டுக்கு டிரைவர் சீட் வந்து நம்ம பொசிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இது ஆல்மோஸ்ட் பேக்கில் இப்போ நம்ம வச்சோம்னா ஆல்மோஸ்ட் பேக்கில் தான் இருக்குது. இவ்வளோ ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு லெக் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ரூம் அதே மாதிரி சைடு போல்ஸ்ட்ரிங் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சஃபிஷியண்ட்டான இதில் இருக்குது. நம்ம இப்போ இது வந்து ஒரு ஓல்டு ஜென்ரேஷன் வண்டின்றதுனால பழைய வண்டிங்க எல்லாமே குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷில் நல்லாயிருக்கும். இப்போவும் உங்களுக்கு எந்த ஒரு ரேட்லோ ஸ்குவீக்ஸோ இந்த நம்ம டேஷ்போர்டில் இருந்து எந்த ஒரு அப்நார்மல் நாய்ஸுமே வர்றதில்லை. இது இத்தனைக்கும் 2011 மாடலாக இருந்தாலுமே எங்கேயுமே உங்களுக்கு ரஸ்ட்லாம் எங்கேயுமே ஃபார்ம் ஆகலை. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து அப்போ இருக்கிற வண்டிங்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் சீட் நான் ஏற்கனவே சொன்னேன் 5 feet 7 inches நான் செட் பண்ணதுனால அதோட ஸ்பேஸு, லெக் ரூம் ஸ்பேஸ் நான் இப்போ உட்காந்து காட்டுறேன். அந்த சீட்டிங் பொசிஷனில் இருக்குது. ஸோ இது ஆல் த வே பேக்கில் தான் வச்சுருக்கேன். பின்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு காட்டிடலேன். ஸோ 2 சீட்ஸுமே ஆல்மோஸ்ட் நம்ம இந்த சீட்லாம் பேக்கில் தள்ளியுமே இவ்வளோ நம்மளுக்கு லெக் ரூம் வந்து சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. ரிக்ளைனிங் ஆங்கிளுமே நல்ல ஒரு சஃபிஷியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சாஞ்சி உட்காந்துட்டு நெடுதூரம் போகிறதுக்கு நல்ல ஏதுவான ஒரு ஸ்பேஸ் வந்து வண்டியில் இருக்குன்னே சொல்லலாம். சைட் போல்ஸ்ட்ரிங் இங்கேயும் எண்டு டு எண்டு சீட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஹோண்டா சிட்டிலலாம் வர்ற மாதிரி உங்களுக்கு அந்த குஷனிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ 2 ஸ்டாண்டர்டான ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது இன்பில்ட்டாக உள்ளே இருக்குது. ஸோ இப்போ இந்த நீங்கள் அங்கே உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா கை வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இதில் வந்து இந்த பேடிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு குஷன் லைக் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பாஞ்சியாக இல்லை, ஒரு துணி டைப் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியரில் வந்து நம்ம உட்கார்றது லாங்லாம் போகிறதுக்கு கை வச்சுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது. இங்கே பவர் விண்டோ சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. 1 liter பாட்டில் வைக்கிற ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 2 டோர்லேயுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பேக் சைடை பொறுத்த வரைக்கும். ஸோ எக்ஸ்டீரியர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு வெல் பேலன்ஸ்டு ஒரு செடான் ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்போ இதுக்கு அப்புறம் அந்த டிசைர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கி ஸ்பேஸாக இருக்கட்டும், கொஞ்சம் லுக் வைஸ் வந்து அந்த 4 மீட்டருக்குள்ளே கொடுக்கணுன்ட்டு கொஞ்சம் ஒரு தெளிவான டிசைன் மாதிரி. அது நிறைய பேருக்கு வந்து லுக்ஸு சப்ஜெக்ஷனில் தான். ஸோ ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஆனால் இன்றைக்கும் அந்த பழைய டிசைர் வந்து நிறைய பேர் வந்து விரும்புறதுக்கு காரணம் வந்து ஒரு வெல் பேக்கேஜ்டு டீலாக இருக்கும். ஸோ இந்த வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் வண்டியோட கண்டிஷன் வந்து இது 11 மாடல் மாதிரி இல்லை. மெயின்டெனன்ஸ் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்கிற மாதிரி தான், வண்டி வாங்குறதுன்றது பழைய வண்டியை பொறுத்த வரைக்கும் வருஷம் முக்கியம் இல்லை. 5 வருஷம் வண்டியில் 5 வருஷம் 2 வருஷம் வண்டியை ரொம்ப டேமேஜ் பண்ணி ஓட்டுறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ 11 மாடலை வாங்கினா கூட இவ்வளோ தெளிவாக வச்சுருக்கிற வண்டியும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்ஜின் ரூம் பார்த்துலாம். ஸோ இப்போ இன்ஜின் ரூம் பாருங்கள். உங்களுக்கு இன்ஜின் ரூம் வந்து இது ஒரு 11 மாடல் இன்ஜின் ரூம் மாதிரியே இல்லை. வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே ரஸ்ட்டோ, ஸ்குவீக்ஸோ, ஆயில் லீக்ஸோ எதுவுமே இல்லை. வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர் சொல்லணும்னா 71,000 ஓடி இருக்குது. ஸோ அவ்வளோ தெளிவாக இருக்குது இந்த வண்டி. வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் தான் கீ. எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் எந்த ஒரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டோ இதுவோ எதுவுமே இல்லை. எல்லாம் ஒரிஜினல் பேஸில் இருக்குது. வண்டி இந்த ஸ்டிக்கரிங் கூட எதுவுமே மாறலை. ஸோ அந்த வண்டி வந்து நம்ம எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் மெயின்டைன் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த இன்ஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1300 cc சுசுகி வந்து DDISன்னு குறிப்பிட்டாங்க. ஆனால் இது பிரைமரிலி சோர்ஸ்ட் அந்த ஃபியட் சோர்ஸ்ட் இன்ஜின் தான். நம்மளுக்கு அந்த மல்டிஜெட்னு ஃபியட் குறிப்பிட்டு சேல் பண்ண இன்ஜின் தான். 1300 cc டர்போ சார்ஜர் டீசல் இன்ஜின். ஒரு 75 bhp பவரும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 190 to 200 Nm டார்க் கூட வந்தது. ஸோ
ஸோ டிரைவிங்க்கு அதை நம்ம டிரைவ் பண்ணுவோம் இப்போ. ஸோ டிரைவிங்க்கு மைலேஜுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வெல் பேலன்ஸ்டு பேக்கேஜ் தான் இருக்குன்னே சொல்லலாம். வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஜர் எக்ஸ்பென்ஸ் வந்து எதுவுமே வைக்காது. மைலேஜும் ரொம்ப ஒரு சஃபிஷியண்டான மைலேஜும் கொடுக்கும். வண்டி வந்து நீங்கள் நம்பி எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு ஒரு டாப் நாச்சான குவாலிட்டி அண்ட் கண்டிஷனில் இருக்குது. பிக்கப் பொறுத்த வரைக்கும் குறையே இல்லை. ஸோ 1500 to 1700 ஆர்பிஎம்க்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு டர்போ லேக் வந்து ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் போஸ்ட் 1500 ஆர்பிஎம்க்கு அப்புறம் நல்ல ஒரு சர்ஜ் கிடைக்கும். நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த இன்ஜின் வந்து டிடிஐஸ்ன்னு சுசுகியில் வந்து குறிப்பிட்டாங்க. ஸோ இன்ஜின் ரூம் வந்து அவ்வளோதான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி பேனட்டோட இதுவும் பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையுமே ரஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து வண்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தான் மெயின். நான் எதுக்கு திருப்பி சொல்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வண்டி வந்து நம்ம செக் பண்ணி வாங்கணும் அப்படின்ட்டு போகும்போது ஒரு தெளிவான மெயின்டெனன்ஸ் இருக்கிற வண்டிக்கும் மெயின்டெனன்ஸ் இல்லாத வண்டிக்கும் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன இதுதான். ஒரு சில விஷயங்கள் ரஸ்ட்லாம் அதிகமாக இருந்தால் நம்ம என்னதான் ரெடி பண்ணாலும் அது அந்த ஒரிஜினல் குவாலிட்டிக்கு வராது. ஸோ அதை தான் திருப்பி சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம டிரைவிங் வந்து பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிசைர் வந்து உங்களுக்கு ரொம்ப சஃபிஷியண்டான மேசிவான பூட் வந்து கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு 400 லிட்டர்ஸுக்கு கிட்ட வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் இருக்கிறதுனால எவ்வளோ லக்கேஜ் வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ ஸ்பேர் வீல் அண்டு உங்களுக்கு டூல் கிட்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கீழே உங்களுக்கு பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெல் பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த வண்டி வந்து நல்ல சேலானதுக்கு காரணமும் அதுதான். உங்களுக்கு நல்ல உள்ள 5 பேர் உட்கார்ந்தா கூட பூட்டில் வந்து சஃபிஷியண்டான லக்கேஜ் வந்து நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டீசல் வண்டி. ஸோ நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் இந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ இப்போ சீட் பெல்ட் போட்டுக்கலாம். எப்போதுமே சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுறதை வந்து என்டர்டெயின் பண்ணுங்க. நீங்களும் போட்டு ஓட்டுங்க. உங்கள் சேஃப்டிக்கும் வண்டியில் பயணிக்கிற மற்றவங்களுக்குமே அது ரொம்ப நல்லது. ஸோ ஏசி போட்டுக்கலாம். ஏசி போட்டுட்டு உங்களுக்கு ஐடில் இவ்வளோதான் நம்மளுக்கு இன்டீரியரில் இன்சுலேஷன் போக நம்மளுக்கு கேட்குற நாய்ஸு. ஸோ ப்ளோயர் வந்து 2 ஃபேன் பாயிண்ட்டு செட் பண்ணியிருக்கேன். இது VDI வேரியன்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு ஏர் பேக் வந்து வராது, ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலும் வராது. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியும் வராது. ZDIல இந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலும் வந்துடும். ஸோ மல்டிமீடியா சிஸ்டம் நம்மளுக்கு இன்ஃபோர்டெயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதே தான், சேம் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து FM, AM டியூனர் எல்லாமே வந்துடும். MP3 போட்டுக்கலாம். ப்ளூடூத் வந்து அப்போ கிடையாது, அவைலபிள் கிடையாது. ஸோ என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம், இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டமோட சவுண்ட் குவாலிட்டி பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து சஃபிஷியண்டாக இருக்குது. ரொம்ப உங்களுக்கு குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நல்ல எஃபெக்டிவாகவே இருக்குது. ஸோ 4 ஸ்பீக்கர் சிஸ்டம் தான், ட்வீட்டர்லாம் கிடையாது. அதில் வர்ற அவுட்புட் இவ்வளோ தான். ஸோ இப்போ ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம். இன்னொரு அடிஷ்னல் சிஸ்டம் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் எக்ஸ்டீரியரில் இருக்க டெம்பரேச்சர் வந்து அதில் வந்து காட்டிடும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஸ்பீடோமீட்டரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் உங்களுக்கு RPM மீட்டர் அண்ட் ஸ்பீடோமீட்டர், ஸ்பீடு எவ்வளோ ஓடி இருக்குன்றதெல்லாம் இதில் வந்துடும். ஃபியூயல் கேஜ் அண்ட் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சர் கேஜ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கீரில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த 1000 to 1500 RPM வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த டர்போ லேக் மினிமமாக இருக்கும், உங்களுக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டுறது வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஹிக்கப்போ எந்த ஒரு ஜெர்க்கோ ஹெசிடேஷனோ எதுவுமே இல்லை. உங்களுக்கு பிக்கப் வந்து நல்லாவே இருக்குது. ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு சர்ஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஓட்டுற ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வண்டி வந்து நம்மளுக்கு ஒரு பிளான்டடாக போகிற ஒரு ஃபீல் வந்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. சஸ்பென்ஷன் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டர் சைடு தான், ரொம்ப ஸ்டிஃபர் சைடுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த சின்ன அண்டுலேஷன்லாம் ஈஸியாக வந்து கேரி ஃபார்வர்டு வந்து உங்களுக்கு அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணிடும். கொஞ்சம் மேஜர் பம்ப்ஸு இல்லை உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் வரும்போதோ இல்லைனா பள்ளமேடு வந்து எதிர்பாராத பெரிய பள்ளமேடு வரும்போதோ உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக உள்ள கடத்தும். மற்றபடி அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ரேட்டுக்கு நம்ம கம்மி பட்ஜெட்டில் ஒரு வண்டி பார்க்குறோன்றதுக்கெல்லாம் ஒர்த்து தான், நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நாம இப்போ சொல்றது இந்த வண்டியில் சஸ்பென்ஷன் டிராவல் எல்லாமே நல்லா இருக்கு. பிளிங்க்ரா டைராய்ட் நாய்ஸ்லாம் எதுவுமே வரல. 71,000 ஓடி இருக்கு. இன்னும் ஸ்டாக் செட்டப்ல தான் இருக்கு. ஸோ கிளச்சுமே லைட்டாக தான் இருக்கு. டீசல் வண்டின்ற மாதிரி ஒரு ஹெவி இல்லை. நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் 5th கியரில் போயிட்டு இருக்கோம், ஒரு 80ல க்ரூஸ் பண்ணுறோம். ரொம்ப ஒரு ஃப்ரீயா இருக்கு. எந்த ஒரு பயமாவோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவோ வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ஒரு அலப்பாயிர எஃபெக்ட்லாம் இல்லை. ஸ்டேரிங்குமே நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்து இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் கொடுக்குது. ஆனால் ஸ்லோ ஸ்பீட்ஸ்லையுமே சரி ஹை ஸ்பீட்ஸ்லையுமே சரி அந்த வெயிட் கெயின் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்னைக்கு வர எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் அளவுக்கு ரொம்ப ஃப்ளூயண்டாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸ்லோ ஸ்பீட்லையுமே கொஞ்சம் ஹெவியர் சைடில் தான் இருக்குது. அதே மாதிரி ஹை ஸ்பீடில் ஓட்டும் போது ஸ்டேரிங்கோட ஃபீல் வந்து நல்லா இருக்குது. ரொம்ப உங்களுக்கு வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏசியோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ரொம்ப கூலிங், பயங்கர கூலிங் வர்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது.
ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நல்ல ஒரு சர்ஜ் ஆஃப் பவர் வந்து இருக்கு. அந்த இன்ஜின் நம்மளுக்கு இந்த ஃபியட் சோர்ஸ்ட் இன்ஜின்ல மெயினாக நம்ம எதிர்பார்க்கறது கஸ்டமர்ஸ்க்கே தெரியும், அதாவது நம்ம யூசர்ஸ்க்கு தெரியும். மெயினாக அவங்க ஃபீல் பண்ணி வாங்குறதே இந்த ஃபீலுக்காக தான். ஸோ உங்களுக்கு ஓட்டுற ஃபீல் வந்து அந்த ஓட்டுதல் அனுபவம் வந்து நல்லா இருக்கும். பிக்கப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதான் இப்போ நம்ம ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த நம்ம கீரை குறைக்கணும்ன்றது அப்படின்றதே வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு சடன் பிக்கப் வேணும் அப்படின்னா மட்டும் ஒரு கீர் குறைச்சா போதும். 1500 RPM தாண்டும் போது நம்மளுக்கு நல்ல சர்ஜ் ஆஃப் பவர் வந்து கிடைக்கும். இப்போ என்னதான் இது 75 bhp வித்தின் 200 Nm ஆஃப் டார்க் கொடுத்தாலுமே நல்ல சஃபிஷியன்டான ஒரு புல் வந்து நம்மளுக்கு இருக்கு. இதுக்கு மேல தேவைன்றது நம்மளுக்கு தேவைப்படலை. நம்ம 4 பேர் போனாலும் பூட் ஃபுல் ஆஃப் லக்கேஜ் எடுத்தாக்க உங்களுக்கு அந்த தம் இறங்கி உங்களுக்கு ஒரு ஸ்லக்கிஷா போன மாதிரி ஒரு ஃபீல் எங்கேயுமே வரல. ஸோ வண்டி டிரைவிங்க்கு அருமையா இருக்கு. இதே மாதிரி பிரேக்கிங்குமே சொல்லணும் அப்படின்னா இது வந்து நான் ஏபிஎஸ் மாடல் தான். பாத்தீங்க அப்படின்னா அதான் நான் இந்த வீடியோ மூலியமா நம்ம கன்வே பண்ண விரும்புறது மெயினா ஒண்ணுதான். இப்ப நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மகிட்ட கேட்கறது, வருஷம் பழசாயிடுச்சுன்னா நம்ம வாங்கலாமா, இல்ல ரொம்ப ஏஜ்டு வண்டி வாங்காம 5 வருஷம் வண்டி வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. அதுக்காக சொல்றேன், 5 வருஷம் வண்டி நம்ம நிறைய இந்த ஃபீல்டு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் 5 வருஷத்துல குப்பையாகிற ஒரு சில யூசர்ஸும் இருக்காங்க. இப்போ 10 இந்த ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் ஆகியும் இந்த அளவுக்கு பிரிஸ்டீனா வச்சிருக்கிற வண்டியும் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, வண்டி நீங்க பாக்குறீங்க வாங்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வண்டி குவாலிட்டி இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஸோ அப்படி உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு வந்து நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க பார்த்து சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல மெக்கானிக்ஸ் யாரும் இருந்தா வச்சு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை ஆல் ஓவர் சென்னை வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு அந்த வண்டியோட அப் டு டேட்ஸ், நம்மளுக்கு அந்த வண்டியில என்னென்ன ஒர்க்ஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதை பேஸ் பண்ணி நீங்க ரேட் பேசி எடுத்துக்கலாம். அப்படி இல்ல ரொம்ப ஒர்க் இருந்ததுன்னா அந்த வண்டியை ஸ்கிப் பண்ணணும்னு சொன்னா கூட நம்ம உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ண சொல்லிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க செக் பண்ணி உங்களுக்கு புரியாத விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் சர்வீசஸ் வந்து இருக்கு, எடுத்துக்கோங்க. ஸோ பிரேக்கிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நான் ஏபிஎஸ் மாடல் தான். ஆனா உங்களுக்கு எந்த ஒரு இப்ப நம்ம சாதாரணமா ரஃப் பேட்ச் தான் ஓட்டிட்டு இருக்கோம் போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரேக்கிங் ரொம்ப சஃபிஷியன்டாவே இருக்கு. இப்ப நம்ம அதே மாதிரி இப்ப நம்ம ஓட்டுறது ஒரு ஹைவே டைப் ரோடு தான். உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிலரேட்டர் நம்ம போட்டு ஃப்ளோர் பண்ணி அந்த பிக்கப் எடுக்கிற மாதிரி ஃபீல்லாம் இல்லை. நம்ம ஏசி போட்டு ஓட்டும் போது அந்த உங்களுக்கு அந்த பவர் லேகோ இதுவோ எதுவுமே இல்லை. வண்டி டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்பிளாண்டடா ரொம்பவே நல்லாவே இருக்கு. ஸோ இந்த டிசைர் மாடி வண்டி வாங்கலாமா அப்படின்றதும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம இப்போ இதெல்லாமே நம்ம சேல்ஸுக்கு எடுக்கிற வண்டி தான். இப்போ இந்த வண்டி நம்ம வாங்கி ஆல்மோஸ்ட் இந்த வண்டி சோல்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து இந்த வண்டி டெலிவரி எடுத்துக்க போறாங்க. ஸோ இப்போ நம்ம எடுக்கிற வண்டியிலேயே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நம்மளுக்கு இந்த வண்டி என்னென்ன ஆஃபர் பண்ணிச்சு, இந்த வண்டியில என்னென்ன நீங்க உங்களுக்கு வந்து இந்த டிரைவிங் எப்படி இருக்குன்றத நம்ம ஒவ்வொரு வண்டியா நம்ம போடலான்றது தான் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வண்டி செக் பண்ணி எடுக்கிறது, நல்ல வண்டியா எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம பட்ஜெட்ல இந்த வண்டியெல்லாம் நம்மளுக்கு ஒரு 3 lakhs பட்ஜெட் 3 to 3.5 இந்த மாதிரி ஒரு தெளிவான வண்டி, டீசல் வண்டி எடுக்கிறோம், நல்ல ஒரு லோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆன வண்டிலாம் எடுக்கிறோம்னா தாராளமாக எடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் வித்தின் சிட்டியே உங்களுக்கு 16 to 18, 19 வரைக்கும் ஷோரா கொடுக்கும் வித் ஏசி. அதே மாதிரி ஹைவேஸ் போறீங்கன்னா 20 தாராளமா எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கிரைட்டீரியாக்கெல்லாம் இது நல்ல வண்டினே சொல்லலாம். ஸோ நம்ம போறதே தெரியல, ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதே மாதிரி அந்த சஸ்பென்ஷன் செட்டப் கொஞ்சம் சாஃப்டா இருக்கனால கொஞ்சம் ஹை ஸ்பீடு போகும்போது அந்த கொஞ்சம் பாடி ரோல் வந்து எவிடென்டா இருக்கும். கார்னரிங் நம்ம இப்போ ஒரு கார்னர் எடுக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம ஹை ஸ்பீட்ல போய் கார்னர் எடுக்கிறோம்னா உள்ள ஆள் இருக்காங்க அப்படின் போது கொஞ்சம் அந்த பாடி ரோல் எவிடென்டா இருக்கும். ரொம்ப சொல்ல முடியாது. நம்ம அந்த ஸ்டேரிங்கோட ப்ரெசிஷன் கரெக்டா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பாடி ரோல் ரொம்ப எவிடென்டா ஃபீல் ஆகாது, ஆனாலும் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஸ்விஃப்ட் VDI, டிசைர் VDI. இது ஆல்மோஸ்ட் 2011 மாடல். இதோட டிரைவிங் அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ, ஆனஸ்ட் ஒப்பீனியன், என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் உங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லை குவரிஸ் இருக்கு, இல்லை எதுவும் ஒரு விஷயம் உங்களுக்கு மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசியோட கண்ட்ரோல்ஸ் வந்து மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமோட கண்ட்ரோல், ஆஃப் சுவிட்ச் எல்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி
பவர் விண்டோ சுவிச்சஸ் அந்த கை வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு பேடிங் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாக் அண்ட் லாக் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன க்ளவ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு பொருள் வச்சுக்கிறது, ஃபோன் வச்சுக்கிறதுக்கு சஃபிஷியண்டான இடம் இருக்குது. அந்த டிஸ்பிளே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் அண்ட் எக்ஸ்டர்னலில் இருக்கிற டெம்பரேச்சர் காட்டுற கேஜும் அதில் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வச்சுக்கிறதுக்கும் இங்கே சஃபிஷியண்டாக உங்களுக்கு வந்து இடம் இருக்குது. ஸ்டோரேஜ் இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து அடிஷ்னல் ஸ்டோரேஜ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி பாட்டில் இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்க முடியாது. உங்களுக்கு வந்து மேப் ஹோல்டர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 4 டோர் பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த பவர் விண்டோவோட வந்து லாக் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. டோர் லாக் அண்ட் லாக் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஆட்டோ ஃபங்க்ஷனிங் கொண்ட பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டவுன் மட்டும்தான் ஆகும், அப் ஆகாது. இது VDI மாடலில் வந்து உங்களுக்கு VDI ப்ளஸ் ZDI அப்போ வந்ததில் வந்து உங்களுக்கு பவர்டு மிரர்லாம் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் வரும் 2 சைடுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி டோர் பேக்கெட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் ஹோல்டர் மட்டும்தான், உங்களுக்கு வேறு எதுவும் வராது. அதே மாதிரி இங்கே ஸ்பீடோமீட்டரை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு RPM, அதாவது டேக்கோமீட்ரு, ஸ்பீடோமீட்ரு, அது வந்து ஃபியூயல் கேஜ், அது மட்டும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 71,000 கிலோமீட்டர் வந்து வண்டி ஓடி இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு இன்டீரியரில் நம்ம ஒரு டிரைவர் பர்ஸ்பெக்டிவ் வியூவில் வந்து நம்மளுக்கு இதுதான். ஸோ ஸ்டேரிங்கில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஏர் பேக் கிடையாது, வெறும் ஆர்என் பேட் மட்டும்தான். 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பார்த்தா தெரியும்.